ஒருத்தரை திருத்த போய் அது பெரிய சண்டையில முடிஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஆபீஸ்ல யாரோ ஒருத்தரோட தப்ப சுட்டி காட்டியிருப்பீங்க. இல்லனா வீட்ல நடக்கும். கரெக்ட். வீட்ல உங்க குழந்தைய நல்வழிப்படுத்தணும்னு நினைச்சு ஏதாவது சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த விஷயம் சுமூகமா முடியறதுக்கு பதிலா அவங்க கோவப்பட்டு உங்ககிட்ட இருந்து விலகி போயிருப்பாங்க. ஆமா, அது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது நாம ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் பேசணும், ஆனா அது ஏன் தப்பா போச்சு? இது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற கட்டுரைகள் அப்புறம் அந்த ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து படிக்கும்போது இதுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்குது. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசலோட மைய கருத்து இதுதான். அவமானம், அசிங்கம், அப்புறம் தண்டனை. இந்த 3 வார்த்தைகளுக்கும் பின்னாடி இருக்கிற உளவியல். எக்ஸாக்ட்லி. இதுக்கிடையில இருக்கிற நுட்பமான உளவியல் வேறுபாடுகள் என்ன? ஒருத்தர் தப்பு செஞ்சா அவரை அவமானப்படுத்துறது சரியான தீர்வா? கண்டிப்பா இல்ல. இது உண்மையான ஒழுக்கத்தை உருவாக்குமா இல்ல மனிதர்களை மனதளவுல உடைக்குமா? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை என்னன்னா, நாம பயன்படுத்துற வார்த்தைகளுக்கும் அதோட விளைவுகளுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை நாம அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்கிறோம். எப்படி சொல்றீங்க? அதாவது ஒருத்தரை திருத்துறது அப்படிங்கிறது வேற, ஒருத்தரை காயப்படுத்துறது அப்படிங்கிறது வேற. ஆனா நம்ம ரெண்டையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம அன்றாட பரபரப்புல கோபத்துல இந்த ரெண்டையும் ஒன்னாக்கி குழப்பிக்கிறோம். எந்த இடத்துல திருத்தணும், எந்த இடத்துல தண்டனை கொடுக்கணும்னு ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவு இல்லாததால தான் பிரச்சனையே வருது. கரெக்ட். இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த அவமானம் எப்படி உள்ளே வருதுங்கிற புரிதல் இல்லாததால தான் பல உறவுகள் உடையுது. ரொம்ப சின்ன பிரச்சனைகள் கூட ரொம்ப பெருசாகுது. கண்டிப்பா. இந்த விஷயத்தோட ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஆமா, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை முதல்ல பாத்திரலாம். இந்த அவமானம், அசிங்கம், தண்டனை, இந்த வார்த்தைகளை நம்ம சாதாரணமா அன்றாடம் பயன்படுத்துறோம். ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்றோம். ஆமா. ஆனா உளவியல் ரீதியா இது 3க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நம்ம குறிப்புகள் சொல்லுது. குறிப்பா அவமானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு உள்ளே ஏற்படுற ஒரு ஆழமான காயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவமானம்னா என்னன்னு ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணிருக்காங்க. அசிங்கம் அப்படிங்கிறது வெளியே நடக்கிற ஒரு அருவருப்பான செயலை பார்த்து நமக்கு ஏற்படுற உணர்வு. அதாவது ஒருத்தர் ரோட்ல குப்பைய போடுறத பார்க்கும்போது நமக்கு வர்றது அசிங்கம். எக்ஸாக்ட்லி. ஆனா நான் எதுக்குமே லாயக்கில்லாதவன், நான் ஒரு மதிப்பற்றவன் அப்படின்னு ஒருத்தர் தனக்குள்ளேயே உணர்வது அவமானம். இது ரொம்ப நுட்பமான ஒரு கோடு பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப சின்ன வித்தியாசம்தான், ஆனா இம்பாக்ட் அதிகம். இது ரொம்ப சரியான ஒரு பார்வை. இதை இன்னும் கொஞ்சம் உளவியல் ரீதியா பிரிச்சு பார்த்தோம்னா, அவமானம் என்பது ஒரு மனிதனோட சுயமரியாதையை நேரா அட்டாக் பண்ணுது. அவங்களோட அடையாளத்தையே தாக்குது. ஆமா, அவங்களோட ஐடென்டிட்டிய அது அவரை முழுமையா தாழ்த்துது. ஆனா அசிங்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலை அல்லது ஒரு சூழ்நிலையை பார்த்து ஏற்படுற ஒரு தற்காலிகமான உணர்வு. புரியுது. இது ரெண்டையும் விட ரொம்ப முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது தண்டனைக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கதான் நம்ம சோர்ஸ்ல கொடுத்திருக்கிற ஒரு சூப்பரான உதாரணம் வருது. அந்த எச்சில் துப்பும் உதாரணம் தானே? ஆமா ஆமா. ஒருத்தர் ரோட்ல எச்சல் துப்புறாருன்னு வச்சுக்குவோம். இது நிறைய நடக்கிற விஷயம்தான். ஒருத்தர் ரோட்ல எச்சல் துப்பினால் அவரை பார்த்து தகாத வார்த்தைகளால திட்டுறது, சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி அவரை ரொம்ப இழிவுபடுத்துறது, இதுக்கு பேரு அவமானம். ஆமா, இது உடனே அந்த நபரோட ஈகோவை தூண்டிவிடும். கண்டிப்பா. நீ யாரா என்ன கேக்குறது அப்படிங்கிற ஒரு கோபத்தை உருவாக்கும். ஆனா அதே நபருக்கு ஒரு அபராதம் விதிச்சு நீங்க செஞ்சதை விதிய மீறிய செயல்னு சொல்றது. இதற்கான அபராதம் இதுதான் ஒரு ரசீதை கொடுக்கறது தண்டனை. கரெக்ட். இது அவர் செஞ்ச செயலை திருத்துறதுக்கான ஒரு லாஜிக்கான வழி. அதான் விஷயம். இப்போ அந்த அபராதம் ஏன் வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்டனையோட நோக்கமே என்ன? சமூகத்துல ஒரு ஒழுங்கு நிலைநாட்டுறது தானே? ஆமா, அது ஒரு சிஸ்டம். ஒரு விதி மீறப்பட்டா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும்னு உணர்த்துவது. மனிதனை தாழ்த்துவதற்காக தண்டனை உருமாக்கப்படல. அபராதம் கட்டும்போது அவருக்கு ஒரு தற்காலிகமான அசௌகரியம் ஏற்படும். ஆமா, கொஞ்சம் காசு போச்சேன்னு கோபம் கூட வரலாம். ஆனா அவர் வீட்டுக்கு போகும்போது நான் ஒரு மோசமான மனிதன் அப்படின்னு நினைக்க மாட்டார். கண்டிப்பா மாட்டார். ஒரு தப்பு பண்ணிட்டோம், காசு போச்சு அப்படின்னு தான் நினைப்பார். இது அவரோட நடத்தைய மாத்த உதவும் இல்லையா? ஆமா. ஆனா நடுரோட்ல வச்சு ஒருத்தரை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தும் போது என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகுது? அது அவருடைய சுயமரியாதையில ஒரு நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்துது. மனித மூளையில அவமானம் என்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. ஒரு த்ரெட் மாதிரி. ஆமா, எக்ஸாக்ட்லி, ஒரு த்ரெட். அதனால மூளை உடனே தற்காப்பு நிலைக்கு மாறிடும்.
டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடும். அப்போ அந்த தப்ப அவங்க உணர்றதே இல்லையா? கோபம், பழிவாங்கும் எண்ணம், இல்லனா அந்த தப்பை யாருக்கும் தெரியாம மறைமுகமா எப்படி செய்யணுங்கிற எண்ணத்தை தான் அது உருவாக்கும். வாவ், இது ரொம்ப டீப்பான பாயிண்ட். நீங்க செஞ்ச செயல் தப்பு அப்படின்னு சொல்றது திருத்தம். ஆமா, ஆனா நீயே ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றது அவமானம். இருங்க, இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. நீங்க சொல்ற லாஜிக் எனக்கு புரியுது. ஆனா ஒரு மாணவனையோ அல்லது ஒரு தப்பு செஞ்சவரையோ அவர் செஞ்ச செயலை தடுத்து நிறுத்தி எல்லாரும் முன்னாடியும் ஒரு இடத்துல அமைதியா உட்கார வைக்கிறோம்னு வச்சுக்குவோம். ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி. ஆமா, அதுவும் அவருக்கு ஒருவித வெட்கத்தை ஏற்படுத்துறதானே, அதாவது ஒரு எம்பாரஸ்மெண்ட். ஆமா, கண்டிப்பா ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்கும். அதுவும் அவரை அவமானப்படுத்தி கீழே தள்ளுவதற்கு சமம் இல்லையா? ஒருத்தரை வலுக்கட்டாயமா அடக்கி வைக்கிறதே ஒரு வகையான அவமானம் தானே அப்படின்னு சிலர் கேட்கலாமே. அது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. ஆனா இங்க நாம வெட்கம், அதாவது எம்பாரஸ்மெண்ட், அப்புறம் அவமானம், ஹியூமிலியேஷன், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஓ, ரெண்டும் ஒண்ணு இல்லையா? இல்ல, செயலை நிறுத்துறது வேற, மனிதரை குறிவைக்கிறது வேற. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு மாணவன் வகுப்பறையில ரொம்ப தொந்தரவு பண்றான். ஆசிரியர் அவனை பார்த்து, இங்க வந்து அமைதியா உட்காருங்க, உங்க செயல் மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது அந்த செயலுக்கான கட்டுப்பாடு. அங்க அந்த மாணவனுக்கு சின்னதா ஒரு வெட்கம் வரலாம். ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா, ஏன்னா சமூக விதிகளை மீறும்போது மனிதர்களுக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு உணர்வு தான் வெட்கம். அது வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. ஓகே. ஆனா அதே ஆசிரியர் வந்து, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீயே ஒரு முட்டாள், உன்னால உருப்படைய முடியாது, போய் மூலையில உட்காரு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். இது பர்சனல் அட்டாக். எக்ஸாக்ட்லி. அது அவனுடைய அடையாளத்தின் மீதான தாக்குதல். முதல் அணுகுமுறை அவனுக்கு ஒரு எல்லையை புரிய வைக்கும். இரண்டாவது அணுகுமுறை அவனை முடக்கி அவனுக்கு படிப்பு மேலேயே ஒரு வெறுப்பு உருவாக்கும். வெட்டம் என்பது ஒரு தப்பான செயலோட பின்விளைவா இருக்கலாம். ஆனா ஒருத்தரை மோசமா உணர வைப்பதே நம்ம நோக்கமா இருக்கக்கூடாது. சூப்பர். அப்போ ஒரு எல்லை வகுப்பது அப்படிங்கறது வேற, ஒருத்தரோட அடையாளத்தை அழிக்கிறது வேற. ஆமா, தண்டனை ஒழுங்க காப்பாத்தும், ஆனா அடையாளத்தை தாக்குறது மனிதனை உடைச்சிடும். கரெக்ட். இதையே நாம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். மனிதர்கள் வளர வேண்டிய இடங்களான வீடுகளிலும் பள்ளிகளிலும் இந்த அவமானம் எப்படி ஒரு கருவியாக தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம குறிப்புகள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஆமா, அந்த சமையல் பண்ற பொண்ணோட கதை. ஆமாங்க, ஒரு வீட்ல ஒரு சின்ன பொண்ணுக்கு சமைக்க கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அவளும் ஏதோ சமைக்கிறா. குடும்பத்துல இருக்கிறவங்க அவளை ஊக்கப்படுத்துறோங்கிற பேர்ல ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு பொய் சொல்லி பாராட்டுறாங்க. ஓவர் சப்போர்ட் பண்றாங்க. காலம் போகுது, அந்த பொண்ணு பெரியவளாகிறா. வீட்ல நடக்கிற ஒரு பெரிய விசேஷத்துல நான் தான் சமைப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு சமைக்கிறா. ஐயையோ. ஆமா, அந்த பெரிய கூட்டத்துல சமையல் படுமோசமாகி வந்தவங்க எல்லாம் மோசமா விமர்சனம் செஞ்சு மிகப்பெரிய அவமானம் நேர்ந்து அந்த பொண்ணும் குடும்பமும் ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு பெரிய பிரச்சனையே ஆயிடுது. இது ஒரு பெரிய டிசாஸ்டர். இப்போ சிலர் என்ன வாதம் வைப்பாங்கன்னா, ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன அவமானம் கொடுத்திருந்தா, அதாவது உனக்கு சமைக்க வரலன்னு சொல்லியிருந்தா, ஆமா உனக்கு சமைக்கவே தெரியல, நீ பண்றது குப்பை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பெரிய விபரீதத்தை தடுத்திருக்கலாம் இல்லையா? சின்ன அவமானம் சில நேரங்கள்ல தேவைதானே. மேலோட்டமா பார்க்கும்போது இந்த வாதம் ரொம்ப சரி மாதிரி தோணும். ஆனா இல்லையா? கண்டிப்பா இல்ல. உளவியல் ரீதியா இது ரொம்ப தப்பான ஒரு குறுக்கு வழி. அவமானத்தால ஒருபோதும் ஒரு திறமை வளராது. ஓ, அப்ப வேற என்ன பண்ணிருக்கணும்? அந்த பொண்ணுக்கு ஆரம்பத்துல தேவைப்பட்டது சின்ன அவமானம் கிடையாது, மாறாக சரியான திருத்தம், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். புரியுது. நாம தப்பா புரிஞ்சுக்கிற இடம் இதுதான். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பொய் சொல்றதுக்கும் நீ ஒரு மோசமான சமையல்காரி அப்படின்னு அவமானப்படுத்துறதுக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு. ஒரு பேலன்ஸ் இருக்கு. ஆமா, நீ முயற்சி பண்ணது சந்தோஷம், ஆனா இந்த இடத்துல உப்பு அதிகமா போச்சு, இதை எப்படி சரி பண்ணலான்னு பாப்போம் அப்படின்னு நேர்மையா ஆனா அன்மா சொல்லியிருக்கலாம். இது திருத்தம். கரெக்ட். அவமானம் என்பது ஒரு மனிதனோட மூளையில பயம் அப்படிங்கிற உணர்வை தூண்டிவிடும். பயம் வரும்போது கத்துக்கிற திறன் தானாவே நின்னுடும். லேர்னிங் ப்ராசஸ் அப்படியே பிளாக் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. ஒருவேளை ஆரம்பத்திலேயே அவளை அவமானப்படுத்தி இருந்தா அவ சமைக்கிறதையே நிரந்தரமா நிறுத்தியிருப்பா. அது வளர்ச்சியா? இல்லவே இல்ல. அது ஒரு வித முடக்கம். சரியான திருத்தம் தான் அவளை வளர்த்திருக்கும், அந்த பெரிய விபரீதத்தையும் தடுத்திருக்கும். இது அப்படியே நம்ம பள்ளிக்கூடங்களுக்கும் பொருந்தது. ஆமா, ஸ்கூல்ஸ்ல இது ரொம்ப அதிகம். ஆசிரியர்கள் ஏன் மாணவர்களை அவமானப்படுத்துறாங்க?
நம்ம குறிப்புகள் ரொம்ப தெளிவா சொல்ற மாதிரி பல பேருக்கு அது ஒரு ஷார்ட்கட். ரொம்ப ஈஸியான வழி. ஆமா, பயத்தை காட்டி ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பழைய மனநிலை. அடி அவமானம் இருந்தாதான் ஒருத்தன் நல்ல மாணவன் ஆவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம சமூகத்துல ஆழமா இருக்கு. ஆமா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு செடியை வெட்டி தண்ணி ஊத்தி பொறுமையா வளர்க்க சொல்றதுக்கு பதிலா அதோட வேர்லே ஆசிட் ஊத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான உதாரணம். ஆனா கொஞ்சம் யதார்த்தமா அந்த ஆசிரியரோட பக்கத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. ஒரு கிளாஸ்ல 50 மாணவர்கள் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமைக்குள்ள சிலபஸ் முடிக்கணுங்கிற நெருக்கடி இருக்கும். அது ஒரு பெரிய பிரஷர் தான். எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கணும்னு பிரின்சிபல் கொடுக்கற அழுத்தம் இருக்கும். இவ்ளோ மன அழுத்தத்துல இருக்கிற ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் தப்பு பண்ணும்போது கோவத்துல திட்டுறதும் அவமானப்படுத்துறதும் மனித இயல்பு தானே. ஆமா, இதை எப்படி தவிர்க்க முடியும்? அந்த ஆசிரியருக்கு இருக்கிற அழுத்தங்களை நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. அது யதார்த்தம் தான். ஆனா அதற்காக ஒரு குழந்தைய அவமானப்படுத்துறத நியாயப்படுத்தவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? ஒரு ஆசிரியர் கோபத்துல உனக்கு மூளையே இல்லையா அப்படின்னு திட்டுறப்போ அந்த மாணவனோட மூளையில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். மூளைக்குள்ள என்ன நடக்கும்? அந்த அவமானத்தை மூளை ஒரு பெரிய ஆபத்தா உணருது. உடனே மூளையோட உணர்ச்சி மையம், அதாவது அமெக்டாலா, முழு கட்டுப்பாட்டையும் கையில் எடுத்துக்குது. ஓஹோ. அந்த நேரத்துல லாஜிக்கா யோசிக்கிற மூளையோட பகுதி செயல்படாது. அப்போ கத்துக்கிறதே நின்றும். எக்ஸாக்ட்லி. அந்த மாணவனால அந்த நேரத்துல எந்த கணக்கையோ அறிவியலையோ கண்டிப்பா கத்துக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல எல்லாரும் ஒரே மாதிரி மார்க் வாங்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கத்துக்கிற வேகம் வேற வேற மாதிரி இருக்கும். ஆமா, ஒவ்வொருத்தரும் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ். ஒரு மாணவன் குறைவான மார்க் எடுத்தா அது ஆசிரியருக்கு ஏற்படுற அவமானம் கிடையாது. அது அவனுடைய கற்றல் வேகத்தின் வித்தியாசம் மட்டுமே. ஆனா நிறைய ஆசிரியர்கள் அதை பர்சனலா எடுத்துக்கிறாங்க. ஆமா, தன்னோட விரக்திய மாணவன் மேல அவமானமா திருப்பும்போது அந்த மாணவன் நமக்கு படிப்பு வராது போல அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவான். அதுவே அவனோட நிரந்தரமான அடையாளமா மாறிடும். கரெக்ட். அவமானம் தற்காலிகமா ஒரு பயத்தை உருவாக்கும். ஆனா உண்மையான புரிதலும் அன்பும் மட்டும்தான் நிரந்தரமான வளர்ச்சியை உருவாக்கும். அருமையான விளக்கம். வீடும் பள்ளியும் பாதுகாப்பான இடங்கள். அங்க அவமானம் கூடாது, திருத்தந்தான் வேணும்னு ஒத்துக்கிறேன். ஆனா இது அப்படியே கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். வீட்டை விட்டு வெளியே தெருவுல நடக்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலை எடுத்துப்போம். ஓகே, ஸ்ட்ரீட் சிச்சுவேஷன். ஆமா, அங்க இந்த அவமானம் ஒரு தற்காப்பு ஆயுதமா பயன்படுமா? எப்படி சொல்றீங்க? நம்ம விவாத குறிப்புகள்ல இது பத்தின ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி இருக்கு. ஒரு பெண் தனியா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் தொல்லை கொடுத்தா, அங்க நின்னுட்டு உங்க செயல் தவறு, இதை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு பொறுமையா ஆக்கபூர்வமான விமர்சனம்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அந்த தொல்லை கொடுக்கறவனை அசிங்கப்படுத்தினா இல்ல பப்ளிக்கா அவமானப்படுத்தினாதான் அந்த தொல்லை நிக்கும், அதுதான் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு ஒரு பொதுவான வாதம் இருக்கே. ஆமா, நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. இது எப்படி பாக்குறது? இது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை. அந்த பெண் அமைதியா இருக்கக்கூடாது, பொறுமையா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறது 100% உண்மை. அங்க ஆக்ஷன் உடனே இருக்கணும். கண்டிப்பா. ஆனா நாம குடுக்கற பதிலடி என்பது அவங்கள அவமானப்படுத்துறதா மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ வேற என்ன பண்ணலாம்? அதாவது தற்காப்புக்காக எல்லைகளை வகுப்பது அப்படிங்கிறதுக்கும் ஒருத்தரை அவமானப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பவுண்டரி செட் பண்றதுக்கும் ஷேமிங் பண்றதுக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த சூழ்நிலையில கூட்டமான இடத்துக்கு நகர்வது, சத்தமா வேண்டாம் தள்ளிப்போ தொடாத அப்படின்னு உறுதியான குரல்வ சொல்றது எல்லாமே எல்லைகளை வகுக்கிற பாதுகாப்பான வழிகள். இது என் இடத்துல நீ அத்துமீறக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றது. ஆனா அவமானப்படுத்துறதுன்னு என்பது நீ ஒரு பொறுக்கி, உனக்கெல்லாம் வீட்டுல அம்மா அக்கா இல்லையா அப்படின்னு அவனுடைய ஈகோவை தாக்குறது. ஆனா நிஜ உலகத்துல ஒரு பயங்கரமான பதற்றமான சூழ்நிலையில கோவமும் பயமும் சேர்ந்து வரும்போது ஒருத்தருக்கு ரொம்ப கடுமையான தகாத வார்த்தைகள் வருது இயல்புதானே? ஆமா, அது இயல்புதான். அந்த ஒரு நொடியில நான் உறுதியா இருக்கணும், ஆனா இவனை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஒருத்தரால லாஜிக்கா சிந்திச்சு செயல்பட முடியுமா என்ன? கண்டிப்பா. அந்த பதற்றமான நேரத்துல கோவத்துல கடுமையான வார்த்தைகள் வருது மனித இயல்புதான். அதை நாம தப்பு சொல்ல முடியாது. ஆனா நாம இங்க விவாதிக்கிறது என்னன்னா, அதையே ஒரு நிலையான தற்காப்பு உத்தியா நாம நம்பி பயன்படுத்துறது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத பத்தி தான். ஓ, அத ஒரு டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்க கூடாது. ஆமா, ஏன்னா அந்த தொல்லை கொடுக்கிற நபர் ஏற்கனவே ஒரு வக்கரமான மனநிலையில இருக்கலாம். கரெக்ட். அவனை நீங்க எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தும் போது அது அவனுடைய ஈகோவை மூர்க்கமா தூண்டி விடுது. அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து பின்வாங்கறதுக்கு பதிலா அந்த அவமானத்துக்கு பழி வாங்கணும்னு நினைப்பான். ஐயோ, அப்போ நிலைமை கைமீறி வன்முறையில போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் அங்க ரொம்ப அதிகம். கண்டிப்பா. அவமானப்படுத்தப்பட்ட ஈகோ எதையும் யோசிக்காது. அப்போ என்னதான் சரியான அப்ரோச்? அதனாலதான் அந்த ஒரு நொடியில பாதுகாப்பு முதல்ல
பதிலடி அப்புறம் அப்படிங்கிறது தான் சரியான அப்ரோச். விரைவாகவும் பாதுகாப்பாகவும் அந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது தான் முக்கியமே தவிர எதிராளியை அவமானப்படுத்தி அவனுக்கு பாடம் புகட்டுறது நம்ம நோக்கமா இருக்கக்கூடாது. ஆஹா, பாதுகாப்புக்கு வலிமை தேவை, ஆனா அவமானம் அவசியம் இல்ல அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, அதுதான் இதோட மைய கருத்து. சரி, இப்போ ஒரு தனிநபருக்கு நடக்கிற விஷயத்த பார்த்தோம். இதையே ஒரு பெரிய சமூகமாக, ஒரு நாடாக, இல்ல ஒரு நிறுவனமாக விரிவுபடுத்தி பார்ப்போம். கார்ப்பரேட் இல்லனா பாலிடிக்ஸ் சைட்ல. ஆமா, ஏன் இன்னைக்கு சமூக அளவிலேயே அவமானப்படுத்துற வார்த்தைகள் இவ்ளோ சாதாரணமாயிடுச்சு? இது ஒரு நல்ல கேள்வி. சில அலுவலகங்கள்ல மேலாளர்கள், அதாவது மேனேஜர்ஸ், அவங்க டீம்ல இருக்கிறவங்கள எதுக்குமே லாயக்கில்லாதவங்க, தண்டு சோறு அப்படின்னு மீட்டிங்ல பகிரங்கமா அவமானப்படுத்துறாங்க. ஆமா, நிறைய இடங்கள்ல இது நடக்கு. அரசியல்வாதிகள் சில பேர் கூட மக்களை பார்த்து இப்படி சொல்றாங்க. பொறுப்புல இருக்கிறவங்க ஏன் இப்படி செய்யறாங்க? இதனால என்ன லாபம் அவங்களுக்கு? இது ஒரு தெளிவான திசை திருப்பல், பிளேம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அப்புறம் எமோஷனல் மேனிபுலேஷன். எப்படி இது வேலை செய்யுது? ஒரு நிறுவனத்திலோ அமைப்பிலோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, லாபம் குறையுது அப்படின்னா அந்த பழிய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க தங்க மேல சுமத்திக்க விரும்ப மாட்டாங்க. யாருக்கு தான் தம் மேல பழி வர்றது பிடிக்கும்? அதுக்கு ஒரு குறுக்கு வழிதான் கீழே வேலை செய்யறவங்கள அவமானப்படுத்துறது. உங்களுக்கு அறிவே இல்ல, நீங்க சரியா வேலை செய்யாததால தான் கம்பெனி நஷ்டத்துல போகுது அப்படின்னு சொல்லும்போது அது ஊழியர்கள் மேல ஒரு குற்ற உணர்ச்சியை திணிக்குது. ஓ, அவங்க மேலேயே தப்ப திருப்பிடுறாங்க. ஆமா, அவமானம் மூலமா ஒரு பயத்தை உருவாக்கி மக்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா உளவியல் ரீதியா இது ஒரு முத்திரை குத்துதல், லேபிளிங். இதோட விளைவு என்னவா இருக்கும்? இதோட விளைவு ரொம்ப விபரீதமானது. ஒரு குழுவை தொடர்ந்து தண்ட சோறு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அவங்க ஒரு கட்டத்துல என்ன நினைப்பாங்க? ஆமா, நாம எதுக்குமே லாய்க்கில்லாதவங்க தான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதை தங்களுடைய அடையாளமாகவே நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு இதை சைக்காலஜில சொல்லுவாங்க. அப்போ அந்த டீம் அப்படியே முடங்கி போயிடும். ஆமா, அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. இது அந்த நிறுவனத்தோட அல்லது சமூகத்தோட வளர்ச்சியே மொத்தமா அழிச்சிடும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்ட். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை பாத்தீங்கன்னா இணையத்துல தகாத வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் ரொம்பவே சாதாரணமா பயன்படுத்தப்படுது. ரீச் கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் இதை பண்றாங்க. ஆமா, லைக்ஸ் வாங்கறதுக்காகவும், மன அழுத்தத்தை வெளியில கொட்டுறேன் அப்படிங்கிற பேர்லயும், என் நண்பர்களுக்குள்ள பேசிக்கிற ஸ்லாங் அப்படிங்கிற பேர்ல கூட கெட்ட வார்த்தைகள் சகஜமாயிடுச்சு. ஆனா நிறைய பேர் பண்றதாலே ஒரு விஷயம் சரியாகி விடாது. கரெக்ட். நம்ம குறிப்புகள் இத ஆணித்தரமா சுட்டி காட்டுது. அவங்க சொல்ற ஒரு அருமையான ஒப்பீடு என்னன்னா, கெட்ட வார்த்தைகள், அவமானப்படுத்துற வார்த்தைகள் எல்லாமே இருட்டு மாதிரி. அது அழிவை மட்டும்தான் உருவாக்கும். நேர்மையான நல்ல வார்த்தைகள் வெளிச்சம் மாதிரி. ஆமா, வெளிச்சம் மட்டும்தான் இருட்ட விளக்கும். மனிதர்களை மதிக்கிற நேர்மையான வார்த்தைகள் மட்டும்தான் உறவுகளையும் சமூகத்தையும் உறுதியா கட்டி எழுப்பும். அப்போ இங்க ஒரு பிராக்டிக்கலான கேள்வி வருது. சொல்லுங்க. என்ன நடந்தாலும் நாம எப்பொழுதும் மென்மையா, இனிமையா, சிரிச்சுக்கிட்டே மட்டுமே பேசிட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இப்ப என் டீம்ல ஒருத்தர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு, கம்பெனிக்கு பெரிய நஷ்டம். அப்ப கூட நான் போய் பரவாயில்ல தம்பி, அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்னு கைகட்டி பேசணுமா? கண்டிப்பா கிடையாது. இது என் நடைமுறைக்கு சாட்டியமில்லாத ஒரு அதீத நல்லெண்ண மாதிரி தெரியலையா? கோபமே படக்கூடாதா? இல்லவே இல்ல. நாம இத அப்படி புரிஞ்சுக்க கூடாது. வெளிச்சம் ஏற்ற வேண்டும், ஆனால் கண்களை மூடிக்கொண்டு இல்ல. வாவ். எல்லாவற்றையும் மென்மையா சொல்லணும், கோவப்படவே கூடாதுன்னு இதோட அர்த்தம் கிடையாது. ஒரு பெரிய தப்பு நடந்தா அதை கண்டிப்பா உறுதியாகவும் தெளிவாகவும் சுட்டி காட்டணும். அப்போ கோபம் வர்றது ஓகே தான். கோபம் வருது இயல்புதான். ஆனா எப்படி சுட்டி காட்டுறோம் அப்படிங்கறதா முக்கியம். எப்படி சுட்டி காட்டணும்? நீங்க பண்ண இந்த செயல் கம்பெனிக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு, இது இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த செயலின் விளைவை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஒரு கிளியர் பவுண்டரி செட் பண்ணணும். ஓகே. ஆனா உனக்கெல்லாம் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் மூளையில ஏறாது, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை வேலைக்கு எடுத்தேன் பாரு அப்படின்னு மனிதரை காயப்படுத்தக்கூடாது. ஐடென்டிட்டி அட்டாக் பண்ணக்கூடாது. ஆமா, சரியான வார்த்தை, சரியான துணி, இது ரெண்டும் சேர்ந்தா ஒருத்தருடைய சுயமரியாதையை காயப்படுத்தாமலே அந்த தப்பை திருத்த முடியும், பெரிய மாற்றத்தையும் உருவாக்க முடியும். வெளிச்சம் ஏற்ற வேண்டும், ஆனால் கண்களை மூடிக்கொண்டு இல்லை. இது ரொம்ப ஆழமான ஒரு வரி. ஆமா, ரொம்ப பிராக்டிக்கலான விஷயமும் கூட. சரி, நாம இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த முழு அலசலிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, சொல்லுங்க. தண்டனை என்பது ஒரு சிஸ்டத்துல ஒழுங்க காப்பாற்றும். ஆனா அவமானம் என்பது ஒரு மனிதனை உள்ளுக்குள்ள உடைச்சிடும். ரொம்ப கரெக்டா சம்மரைஸ் பண்ணீங்க.
ஒருத்தர் அவமானப்படுத்தி காயப்படுத்தினா அவர் தற்காலிகமா பயந்து போய் அந்த தப்ப மறைச்சுக்குவான். ஆனா எப்படியாவது பழி வாங்கணும்னு தான் நினைப்பான். ஆமா. ஆனா அந்த செயல் ஏன் தவறு, அதனால என்ன பாதிப்பு அப்படின்னு அவருடைய அடையாளத்தை தாக்காம புரிய வச்சா அவருடைய நடத்தை நிரந்தரமா மாறும். நாம யாமனுமா அன்றாட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான உளவியல் பாடம். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்க ஆபீஸ்ல உங்க டீம் கிட்ட நீங்க எப்படி பேச போறீங்க? இல்ல வீட்ல குழந்தைங்க கிட்ட பேசும்போது. கரெக்ட். வீட்ல உங்க குழந்தைகிட்ட ஒரு தப்ப சுட்டி காட்டும் போது நீங்க அவங்க செஞ்ச செயலை திருத்துறீங்களா, அல்லது அவங்க யார் என்பதையே அவங்க அடையாளத்தையே தாக்குறீங்களா? நீ செஞ்ச இந்த செயல் தப்பு அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல நீயே ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஆமா, உங்க உறவுகள்ல இது மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா. இறுதியா இந்த விவாதத்தோட நீட்சியா ஒரு சிந்தனையை உங்க முன்னாடி வைக்கிறேன். ஒரு மனிதனை அவமானப்படுத்துறது அவனுக்குள்ள ஆழமான வடுகளை ஏற்படுத்துது, மூளையில பயத்தை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆமா. அப்படியானா பல தலைமுறைகளாக அவமானம் மற்றும் பயம் இது ரெண்டையும் மட்டுமே ஒழுக்கத்துக்கான கருவியா நம்பி வந்த ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த மனநிலை எப்படி இருக்கும்? இது ரொம்ப சீரியஸான ஒரு கேள்வி. நம்ம பாரம்பரியமான பல காலமா நம்ம பெருமையா பேசிக்கிற அந்த கண்டிப்பு முறைகளுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஒளிஞ்சிருக்கிறது ஒழுக்கமா, அல்லது தலைமுறையா நம்ம அறியாமலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் கடத்திக்கிட்டு இருக்கிற மன அழுத்தமோ காயங்களுமா? ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இது. ஆமா, கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த அலசல்ல எங்களோடு இவ்ளோ நேரம் பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி சிந்திக்க தோன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம்.